வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 12th படிக்கிறக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் என்ன அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க, அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க. சில பேர் பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க, சில பேர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட பயாலஜி எடுத்திருப்பீங்க. என்ன ஸ்ட்ரீம் போகலாம் அப்படின்ற சில பேர் ஸ்ட்ராங்காகவே டிசிஷன் எடுத்து 11th இருந்து அதுக்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா +1 முடிஞ்சதுமே பார்க்கலான்ட்டு அப்புறம் +2 வந்ததுமே எக்ஸாம்ஸ் வரும், நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமா தெரியாது, முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன போடும் அப்படின்றத மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்ட்ரீம் தான் நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமாக இருப்பீங்க. +2 முடிக்கிறப்ப சேர்ந்து எக்ஸாம் எழுதலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கான பயிற்சிகளுக்கு எடுத்திருக்க மாட்டீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும். IIT போகணும், NIT போகணும், IIIT போகணும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அப்ளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்க மாட்டீங்க. என்ன சார் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்றீங்க, இப்போ நவம்பர் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் IITக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 செஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பண்ணுறாங்க. JEE மெயின் எக்ஸாம்ஸ் ஜனவரி ஒரு எக்ஸாமு, ஏப்ரல் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே முடிஞ்சிருச்சு நவம்பரில். ஓ இப்படியா சார், ஆமாம் தெரியுதா? அப்போ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ IITக்கு JEE மெயின் எழுதணும், JEE அட்வான்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங்கில் VIT, அமிர்தா, தென் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, SRM, இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயம் தெரியுமா தெரியலையா அப்படின்றது தெரியல. நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம்ஸுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இப்போத்திலேயே ஏதாவது நான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நேம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த நேம் கரெக்ஷன் என்ன பண்றது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா RGR டீம் எக்யூப்டா இருக்காங்க. நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இனிமேல் வரப்போகுது. அதனால RGR அகாடமி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் போறாங்க, இல்ல மெடிக்கல் ரிலேட்டட் MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ், தென் நர்சிங், பிசியோதெரப்பி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலைடு கோர்சஸ் போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க RGR அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா கேட்குறாங்க, சார் நான் MBBS ஜாயின் பண்ணணும். எப்போ கேட்குறாங்க தெரியுமா? ஏப்ரலில் கேட்குறாங்க. அப்ளிகேஷன் முடிஞ்சதுமே அப்ளிகேஷன் போடணும்னு கேட்குறாங்க. நீட் எக்ஸாம் எழுதினாதான் வெயிட் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டில் படிக்கணும்னாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னாலும் சரி, அப்ராடில் போய் நான் MBBS படிக்கணும்னாலும் சரி, நீட் எக்ஸாம் கம்பல்சரி. அதே போல் இப்போ சொன்னேன் இல்லையா, JEE மெயின் எக்ஸாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதினா தான் JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஃபஸ்ட்டு செஷனுக்கான அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, சார் JEEக்கு அப்ளிகேஷன் போடணும் சார், ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்குது. அந்த தகவல் சம்மந்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய வீடியோஸு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அதனால் திருப்பியும் சொல்கிறேன், RGR அகாடமி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம இப்போ போடக்கூடிய இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும் டக்குன்னு. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெண்டாவது, நான் JEE மெயினுக்கு ரெடி ஆகிறேன் சார், VIT, இந்த மாதிரி SRM, IIIT, இந்த மாதிரிக்கெல்லாம் நான் எக்ஸாம்ஸ் எழுதலான் இருக்கேன். நிறைய ப்ரைவேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் நான் தயாராகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால என்னால் எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல. இல்லை அப்படின்னா நான் நீட் எக்ஸாம்ஸ் எழுதலான் இருக்கேன், நான் போர்டுக்கு தான் மெயின் கான்சன்ட்ரேஷன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ ஃபஸ்ட்டு +2 படி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் நான் இந்த வாட்டி 2025 வரக்கூடிய இந்த நீட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி we are going to help. தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் சரி, இந்த வாட்டி தமிழ்நாடு முழுவதும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக RGR அகாடமி இன்ஜினியரிங்க்கும் சரி, மெடிக்கல் நீட்டுக்காகவும் சரி இந்த வாட்டி கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். அதுக்கான தகவலை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக. ஏன்னா நிறைய ஆஃபர் கொடுக்க போகிறோம், கம்மியான ஃபீஸில் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூல முடுக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நீட்டுக்கோ இல்லை JEEக்கோ படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கனவு பூர்த்தி ஆகணும்.
பணம் நிறைய செலவு பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களே சார் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு தான் நாங்கள் இந்த வாட்டி ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கோம். நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி திருப்பியும் என்னடா திருப்பி சார் சொல்றாருன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்துடும். ரைட்டா? வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோஸு, ரொம்ப தகவல் தேவைப்படும். அது இல்லாமல் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் சில விஷயங்களை நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம். காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெஸ்ட் டீச்சர் டீம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ. திருப்பி பார்க்கலாம்.